அந்த ஜேசன் டேட்டா எடுத்து நீங்கள் எப்படி ஃப்ரண்ட் எண்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க, அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறதுக்கு ஆங்குலர் தான் மட்டும். அதுக்கு எடுத்து ஒரு டேட்டா தான் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த இருந்து ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா 100 ப்ராடக்ட் எப்படின்னா பாக்ஸாக காமிக்கிறது, அதான் ஆங்குலர். ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, பட் காமனாக ஜென்ரலாக வந்து பூஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அட்வான்ஸ்டாக போனோம் அப்படின்னா உங்க ஐடியா இருந்துச்சா போதும். ஜஸ்ட் எங்க என்ன கிளாஸை கால் பண்ணணும் ஒரு பேஜ் ரெடி பண்ணிடலாம். அந்த நவம்பர் ஃபோன் டிவைஸ்க்கு வந்து அந்த நவம்பர் வரும்ல, அதே ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் கிளாஸ் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் தான் என்ரோல் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க நான் அன்றைக்கி வர முடியாது, ஆன்லைன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஆஃப்லைன் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப்லைன் வாங்க. ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும். ஓகே, நீங்கள் ஆன்லைன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி இன்ஃபார்ம் இயர்லியர். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன ஸ்டைல்ஸ்லாம் பார்த்துருந்தோம்? கலர்ஸ், பார்டர், பேக்ரவுண்ட், ரைட்? ஸோ ஹைட், வித், அதுக்கப்புறம் மேக்ஸ் வித், ஸோ மார்ஜின்ஸ், பேடிங், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறது, விச் மீன்ஸ் ப்ராப்பராக அலைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வி நோ தட் ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி? கலர் அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்க, அந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் a new file here. text.html சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு கண்டென்ட் கம்ஸ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ நான் ஒரு கிளாஸுக்கு ஸ்டைல் எழுத போகிறேன் அப்படிங்கிறனால இந்த கிளாஸ் நேம் txt அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரலாக எப்படி அப்ளை பண்ணுவோம்? கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட் ஃபாலோட் பை தி CSS கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக டெக்ஸ்ட் வந்து எங்கே அலைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு அலைன் ஆயிருக்கும். சப்போஸ் அதை நான் வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி?
டெக்ஸ்ட் அலைன் சொல்லிட்டு பை டிஃபால்ட் ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் ரைட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் எங்கே போயிடும், டாப் மோஸ்ட் ரைட்டுக்கு போயிடும். சென்டர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த வித்தில் எது சென்டர் பொசிஷனோ அந்த சென்டர் பொசிஷனில் இருக்க போதும். ஓகே, ஸோ பாருங்க, இப்போ என்னோட பேராகிராஃப்ல இருக்க டெக்ஸ்ட் நான் சென்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ போய் பேஜ் நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னோட பேராகிராஃபோட வித் எது வரைக்கும் இருக்கோ அந்த வித்தில் சென்டரில் என்னோட டெக்ஸ்ட் என்ன இருக்கும் வந்திருக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு எலமெண்ட்னாலும் நீங்கள் ஒரு எலமெண்ட் ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் சென்டர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது, என்னன்னு சொல்லிங்கன்னா ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்கல்ல, சாரி நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்கல்ல. நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அவங்க அந்த காலம் கொடுத்துருக்காங்களோ அந்த காலம்ஸ்ல வந்து யூனிஃபார்மாக இருக்கும். எல்லா டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒன்றுவே போல என்ன ஆயிருக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வேர்ட்லுக்குள்ள அந்த ஒரு இது உண்டு, ஜஸ்டிஃபைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், ப்ராப்பராக அலைன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் வேணும்னா கூட டெக்ஸ்ட் அலைன் நீங்கள் என்ன கொடுத்துக்க முடியும், ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம், என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லிட்டு. ஸோ இது யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், உங்களால் டெக்கரேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சினாரியோல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லினா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன டைமிங்ல என்ன மாதிரியான சினாரியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லெட்ஸ் சே என்கிட்ட இந்த இடத்துல ஒரு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு லிங்க் எடுத்து கொடுக்க போறேன். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு AHREF ஈக்குவல் டு இப்போதைக்கு நான் ஹேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எதுவும் லிங்க் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால. ஸோ இந்த ஆங்கர் டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ண சொல்லிங்கன்னா இந்த ப்ரௌசரே சம் ஸ்டைல் ஆட் பண்ணி, இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் கிடையாது, இது ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஆங்கர் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் த டெக்ஸ்ட் இஸ் ஹேவிங் சம் ஆங்கர் லிங்க்ஸ், அதனால இது என்ன சொல்றோம் நம்ம ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணிச்சு ஆட் பண்ணி கொடுத்துச்சு. பட் இது வந்து ஒரு இப்போ பார்க்கறதுக்கு ஓகே, பட் ஒரு தீம்குள்ள கொண்டு போயிட்டு நம்ம ஒரு நைஸாக ஒரு தீம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தீம்ல இப்படி ஒரு எஃபெக்ட்ஸை கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ நான் அந்த அண்டர்லைன் என்ன பண்ணணும், நான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இதிலே போயிட்டு எழுதிக்கிறேன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாட் இஸ் த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கொடுத்துருங்க நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். பட் ஸ்டில் கலர் அதே தான் இருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்ணிக்கணும், கலருங்கிற ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கணும். இது எப்படி இந்த கலர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா இந்த கூகுள் குரோமே இப்படி ஒரு ஸ்டைல் என்ன பண்ணுது அப்டேட் பண்ணுது. நம்ம முன்னாடி பேசணும்ல, பை டிஃபால்ட்டா ப்ரௌசர் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா சம் ஸ்டைல்ஸ் என்ன பண்ணும் அப்டேட் பண்ணும். பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் அண்ட் மார்ஜின் பாட்டம் என்ன பண்ணுச்சு ஆட் பண்ணி கொடுத்துச்சு. இது எல்லாமே ப்ரௌசர் அப்டேட் பண்ண ஸ்டைல்ஸ். பட் எதுவாக இருந்தாலும் சரி அதை எல்லா ஸ்டைல்ஸையும் நம்ம எழுதுற ஸ்டைல்ஸ் வழியாக என்ன பண்ண முடியும், ஓவர்ரைட் பண்ண முடியும். ஸோ ப்ரௌசரோட ஸ்டைல்ஸை எதர் இன்டர்னல் ஸ்டைல்ஸ் வழியாவோ இல்லாட்டி இன்லைன் ஸ்டைல்ஸ் வழியாக என்ன பண்ண முடியும், ஓவர்ரைட் பண்ண முடியும். அங்கே இருக்க ஸ்டைல்ஸை கூட இன்லைன் ஸ்டைல் வழியாக என்ன பண்ண முடியும், ஓவர்ரைட் பண்ண முடியுங்கிறது ஆல்ரெடி வி நோ தட். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சினாரியோல என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு, ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவரோட நேம் வந்து லோவர் கேஸ்ல கொடுத்துருப்பாரு. ஸோ டேட்டா பேஸ்ல எப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும்னா லோவர் கேஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் நான் என்னோட வெப்சைட்ல ஒரு இடத்துல வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் எடுத்து காமிக்கும் போது லோவர் கேஸ்ல நான் காமிச்சா நல்லா இருக்காது. ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரா அப்பர் கேஸ்ல காமிச்சாதான் ஓரளவுக்கு குட் ரீடபிலிட்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து வேற ஒரு ஃபார்மெட் வந்து நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு. ஸோ இது நீங்க லோவர் கேஸா மாத்தலாம், அப்பர் கேஸா மாத்தலாம், கேபிட்டலைஸா மாத்தலாம். கேபிட்டலைஸ் அப்படின்னா எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆயிருக்கும், அப்பர் கேஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ பாருங்க இங்கே நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பேராகிராஃப்ல இருக்கிற டெக்ஸ்டே போயிட்டு ஸோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துக்கிறேன், நான் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போய் நான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எனக்கு அப்பர் கேஸா மாறிடும். ப்ரௌசர் வரும்போது மட்டும் என்ன ஆகுது, அப்பர் கேஸா மாறி மட்டும் கிடைச்சிட்டு வருது. ஓகே, ஸோ இதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போற டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா CSS ஃபாண்ட்ஸ். எப்பயுமே ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, உங்களோட அப்ளிகேஷன்ல வந்து உங்களோட வெப் பேஜ்ல ஒருத்தர் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நீங்க ஒரு குட் ரீடபிலிட்டி ஃபாண்ட் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு தப்பான ஃபாண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது, ரீடபிலிட்டி இருக்காது. ரீடபிலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒருத்தராக க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஆகிடும், கூடிய சீக்கிரமே எக்ஸ்பயர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சர்ச் பண்ணி சர்ச் வந்து பார்த்தீங்களா, ஸோ அதில் ஒருத்தர் அந்த வெப்சைட்டில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்,
நோட் பண்ணும் இந்த வெப்சைட்ல யூசர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கோடு வந்து உள்ளுக்குள்ள எழுதி கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை எடுத்து நம்ம பேஜில் டாப் ஹெட்ல என்ன பண்ணியிருப்போம் ஆட் பண்ணி வச்சிருப்போம். அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. அந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தர் உள்ள வந்தார் அப்படின்னா என்ன கீவேர்டு வழியா உள்ள வந்திருக்காரு, இந்த கீவேர்டு வச்சு இவ்வளவு எவ்வளவு நேரம் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத என்ன பண்ணும் அது ஆட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கூகுள் அனாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு அப்ளிகேஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட வெப்சைட்ல எந்த டொமைன்ல இருந்து வந்தவங்க விச் மீன்ஸ் எந்த ரெஃபரல்ல இருந்து வந்தவங்க எவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ மீனிங் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஆங்குலர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஒருத்தர் நம்மளோட பேஜுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்றாருன்னா மீனிங் என்ன, நம்மளோட பேஜ் கண்டென்ட் அவர் தேர்ந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட் கண்டென்ட்டா இருக்கு, அதனாலதான் என்ன பண்றாரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இதே இன்னொரு வெப்சைட்ல ஆங்குலர் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒருத்தர் கிளிக் பண்ணி வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அப்படி பார்த்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா மீனிங் என்ன, அவர் தேடின கண்டென்ட் அந்த ஆங்குலர் ட்ரைனிங்க்கு தேவையான கண்டென்ட் இந்த பேஜ்ல இல்ல. இதை மாதிரி நிறைய பேர் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜோட ரேங்க் என்ன ஆயிடும், ஆங்குலர் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த சர்ச் கீவேர்டுக்கு பின்னாடி போயிடும். ஓகேயா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதான் நம்ம எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு குட் ரீடபிலிட்டி அண்ட் குட் ஃபாண்ட் என்ன பண்ணணும் நீங்க சூஸ் பண்ணணும். எப்பவுமே மோஸ்ட்லி என்ன ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு ஃபாண்ட்ல ஏதாவது ஒரு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, செரிஃப் இல்ல சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ கூட பாருங்க நான் ஒரு ஃபாண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற இது என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பை டிஃபால்ட்டே இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இது நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு வச்சிங்கன்னா டைப் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டு வரும், ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகே, இப்போ பாருங்க இதுல ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபாண்ட் தான் இருக்கு, என்னது சான்ஸ் செரிஃப்னு சொல்லிட்டு. பட் அப்படி என்ன பண்ணாதீங்க, எப்பவுமே சூஸ் பண்ணாதீங்க. சிங்கிள் ஃபாண்ட் எப்பவுமே என்ன பண்ணாதீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஸோ மோர் தென் ஒன் ஃபாண்ட் ஃபேமிலி என்ன பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் தென் ஒன் ஃபாண்ட் என்ன பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு. அப்படி இது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு திஸ் ஃபாண்ட். இந்த சிஸ்டம்ல இந்த ப்ரௌசர்ல இந்த ஃபாண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் செக் பண்ணும். இருந்துச்சுன்னா இந்த ஃபாண்ட்டே எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த ஃபாண்ட் இல்லைன்னா தான் அடுத்து என்ன பண்ணும் இந்த ஃபாண்ட் செக் பண்ணும், அடுத்து இந்த ஃபாண்ட், அடுத்து இந்த ஃபாண்ட், அடுத்து இந்த ஃபாண்ட். இதுல இருக்கிற எந்த ஃபாண்ட்டுமே உங்களோட ப்ரௌசர்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட சிஸ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபாண்ட் அதுவே என்ன பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிக்கணும். இது ஃபாண்ட் அவைலபிளா இருக்கும் அந்த ஃபாண்ட் என்ன பண்ணிக்கிற போது சூஸ் பண்ணிக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. புரியுதா? ஓகே, ஸோ மோர் தென் ஒன் வேர்ட் போகுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஐஃபன் மாதிரி யூஸ் பண்ணி இந்த இடத்துல கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஃபாண்ட்ஸ் வந்து மோர் தென் ஒன் வேர்ட் போகுது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத போயிட்டு நார்மலா இருக்கணுமா இல்லாட்டி இட்டாலிக்கா இருக்கணுமா இல்லாட்டி ஒப்ளிக்கா இருக்கணுமா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்க முடியும் சொல்லிக்கிற முடியும். ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிறது அதோட திக்னஸ். ஓகே, இங்க வந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ இதோட திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் வெயிட்டோட சைஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது அதோட ஹைட் அண்ட் விட்த். ஓகே, ஸோ ஜென்ரலா ஒரு ரீடபிலிட்டியான ஃபாண்ட் சைஸ் நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா 16px 14 to 16px தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதே இஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட்ல சொல்றோம் அப்படின்னா 1 EM ஈக்குவல் டு 16px. இந்த இடத்துல இது வந்து ஒரு மெஷர்மெண்ட். எப்படி பிஎக்ஸ் சொல்லிட்டு சொல்றோமோ அது மாதிரி என்ன இது ஒரு மெஷர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சிஎஸ்எஸ் ஓட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று என்ன பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்று என்ன இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்ங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கும், always starts on a fresh new line and also it introduces available horizontal 100% with by default some block level elements comes with some margin top and margin bottom values. Okay, but inline element அப்படின்னா அப்படியே அது just opposite. fresh new lineல ஸ்டார்ட் ஆகாது, next to each elementல தான் என்ன இருக்கும் இது சிட் ஆயிருக்கும். அதுக்கு எவ்வளவு கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் மட்டும் தான் அதோட வித் எடுத்துக்குமே தவிர அதை தாண்டி அது என்ன பண்ணிக்கிறாது எடுத்துக்கிடாது. ஸோ இந்த இடத்துல மார்ஜினோ பேடிங்கோ எதுவுமே கிடையாது. அதான் என்ன இன்லைன் எலமெண்ட். ஓகே, பட் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டும் இன்லைன் எலமெண்டா மாற்ற முடியும், எந்த ஒரு இன்லைன் எலமெண்ட்டையும் பிளாக் லெவல் எலமெண்டா மாற்ற முடியும் பை ஓவர்ரைடிங் த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஓகேவா, ஸோ இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வேல்யூ வச்சுட்டு என்ன பண்ண முடியும், நம்மளால ஓவர்ரைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேராகிராஃபை அது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், பட் எப்படி மாற்ற முடியும்னா இன்லைன் எலமெண்டா மாற்ற முடியும். ஸ்பேனிங்கிறது இன்லைன் எலமெண்ட், அது எப்படி மாற்ற முடியும் பிளாக் லெவல் எலமெண்டா கூட மாற்ற முடியும். ஓகே, ஸோ இன்னொன்று கூட இருக்கு டிஸ்பிளே கோலன் நன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுவோம்
அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து ஹைட் பண்றதுக்காக, ரைட்? ஸோ பை டிஃபால்ட்டா அது நன்னா இருக்கட்டும். எப்போ நான் சம்திங் ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணிட்டு ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்ண போறோம், அதை ஷோ பண்ண போறோம், பிளாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுல இன்னொன்று கூட இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டுன்னா டிஸ்பிளே ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு. நன்னுக்கும் ஹிடனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நீங்க டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்டோட ஸ்பேஸ் அதை எடுத்துக்கிடாது. எப்போ நீங்க டிஸ்பிளே பிளாக் பண்றீங்களோ அப்போதான் அந்த இடத்துல என்ன வரும், எலமெண்டே வரும். பட் இதே நீங்க டிஸ்பிளே ஹிடன் சொல்லி கொடுத்தீங்கன்னா, நீங்க எந்த எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஹிடன் சொல்லி கொடுத்துருந்தீங்களோ அந்த எலமெண்டோட ஸ்பேஸ் அப்படி ப்ரௌசர்ல ஆக்குபை ஆயிடும். அது கீழே தான் அடுத்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டு வரும், உங்களுக்கு ஃபாலோ ஆயிடும். ஸோ நன்னுக்கும் ஹிடனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும், புரியுதா? ஸோ நன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் இந்த ULLஐ வந்து நான் டிஸ்பிளே வந்து சாரி இதே வச்சுக்கிறோம். நான் இது வந்து டிஸ்பிளே வந்து நன்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌசர்ல இந்த ஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆக்குபை பண்ணியிருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ULLஐ எல்லாம் மேலே இருக்கும். எப்போ நான் ஷோ பண்றேனோ அப்போ இந்த ULLஐ கீழே வரும். அப்போதான் இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு டிஸ்பிளே வந்து இந்த பிளாக் வந்து எனக்கு ஷோ ஆகும். பட் இதே நீ டிஸ்பிளே ஹிடன் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈவன் நீங்க இது ஷோ ஆயிருக்காது, பட் இந்த ஸ்பேஸ் அப்படி ப்ரௌசர்ல என்ன பண்ணியிருக்கும், அது ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸ்டில் இந்த ULLஐ இங்கேயே தான் இருக்கும். இதுதான் நன்னுக்கும் ஹிடனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ பாருங்க, நான் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் இன்லைன் எலமெண்ட்டா மாற்றி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு display.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் கொடுத்துக்கலாம். ஸோ HTML5 நான் ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு content 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கு. பக்கம் போனோம் அப்படின்னா content 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப். ஸோ ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன் disp அப்படின்னு சொல்லிட்டு. அதே கிளாஸை இங்கேயே நான் கால் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டைல் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்டோட ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டைலுக்குள்ள போயிட்டு டாட் டிஸ்க் அப்படிங்கிறத போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எலமெண்டோட ஸ்கோப் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்டர் 1px சாலிட் இது ஒரு கலர் ரெட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேராகிராஃப் அடுத்தடுத்த லைன்ல இருக்குமா, இல்லாட்டி ஒரே லைன்ல இருக்குமா? அடுத்தடுத்த லைன்ல இருக்குமா, ஒரே லைன்ல இருக்குமா? அடுத்த லைன் தான். கைஸ் ஆன்சர் பண்ணுங்க, எப்படி இருக்கு நம்மளுக்கு? அடுத்தடுத்த லைன்ல இருக்கு. சப்போஸ் இதுக்கு ஒரு ஹைட் அண்ட் செட் பண்ண போறோம் அப்படின்னு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த இடத்துல ஹைட் ஈக்குவல் டு ஒரு 250 px அண்ட் வித் ஈக்குவல் டு 100 px சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு பாக்ஸா எப்படி இருக்கு, அடுத்தடுத்த லைன்ல இருக்கு. இது என்ன எலமெண்ட், ஆக்சுவலி பிளாக் லெவல் எலமெண்ட். இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு எனக்கு அடுத்தடுத்து வேண்டாம், அடுத்தடுத்த லைன்ல வேண்டாம், ரெண்டுமே நெக்ஸ்ட் டு ஈச்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த பிளாக் லெவல் எலமெண்டோட டிஸ்பிளே பிஹேவியரை இன்லைன் எலமெண்டா மாத்தினா எனக்கு என்ன ஆயிடும், நெக்ஸ்ட் ஈச் வந்து எனக்கு வந்துடும். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பிஹேவியர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நான் என்ன பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, மீனிங் என்னன்னா எனக்கு டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின்ஸ் எனக்கு வருது பார்த்தீங்களா, அதையும் நான் என்ன பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டாகவும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்லைன் எலமெண்ட்ஸ்குள்ள என்ன பிஹேவியர்ஸ் இருக்கோ அதோட பிஹேவியர்ஸ் இதுக்குள்ள என்ன பண்ணணும், எனக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த எலமெண்ட் அப்படியே நான் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி கோலன் இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி டிஸ்ப்ங்கிறது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். அப்போ இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்டாகவும் இருக்கும். இன்லைன் எலமெண்ட்டுக்கு என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுவும் இந்த இடத்துல என்ன ஆக போகுது, உங்களுக்கு ஆட் ஆக போகுது. இன்லைன் எலமெண்ட்டுக்கு என்ன அடுத்தடுத்த லைன் என்ன இருக்கும், சிட் ஆயிருக்கும். ஸோ இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, எனக்கு அடுத்தடுத்து எனக்கு கிடைச்சிச்சு. புரியுதா? ஸோ எப்படி ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை இன்லைன் எலமெண்ட்டா மாற்றணும்னு சொல்லிட்டு சுத்தமாக உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்லைன் எலமெண்ட்டை கூட எப்படி மாற்ற முடியும், பிளாக் லெவல் எலமெண்ட் கூட மாற்ற முடியும். அதே தான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸ்பேன் எங்கேயா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேன்ல போய் இந்த ஸ்டைல் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்பேன் எல்லாமே என்ன வந்துடும், உங்களுக்கு அடுத்தடுத்த லைன்ல வந்துடும். ஓகே, ஸோ இப்படி எந்த ஒரு எலமெண்ட்லையும் இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் லெவல் எலமெண்ட்டா மாற்ற முடியும், பிளாக் லெவல் எலமெண்ட்டை இன்லைன் எலமெண்ட்டா மாற்ற முடியும். பட் ஒன் திங் நீங்க நோட் பண்ணிக்கணும், நம்ம ஜஸ்ட் அந்த எலமெண்டோட ஸ்டைல் பிஹேவியர் தான் நம்ம சேஞ்ச் பண்றோமே தவிர எலமெண்ட்டையே இன்லைன் எலமெண்டா நம்ம மாத்திடலாம். ஓகே, ஒரு பேராகிராஃபை இன்லைன் எலமெண்ட் மாதிரி ப்ரௌசர்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டைல் எழுதுமே தவிர ஸ்டில் பேராகிராஃப்ங்கிறது என்னது, பிளாக் லெவல் எலமெண்ட் தான். ஸ்பேனை வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் மாதிரி நான் ப்ரௌசர் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஸ்டைல தான் மாத்திருக்கேன்னு தவிர ஸ்டில் ஸ்பேன் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் இன்லைன் எலமெண்ட் தான்.
இன்லைன் எலமெண்ட்குள்ள எப்பவுமே என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பிளாக் லெவல் எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணதை அதே ரூல் தான் அந்த இடத்துல. ஓகே, ஒரு பேராகிராஃப் ஒரு டிவ் அதுக்குள்ள நீங்க எவ்வளவு இன்லைன் எலமெண்ட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு இன்லைன் எலமெண்ட்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஒரு நெஸ்டட் பிளாக் லெவல் எலமெண்ட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் த ரூல். நாதன் ஓகேவா? ஓகேவா, புரியுதா? சரி, இங்கே பாருங்க எப்ப நம்ம வந்து எஃபெக்டிவா அந்த இன்லைன் பிளாக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மெனு வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். யூஎல்எல்ஐ யூஎல்எல்ஐங்கிறது பிளாக் லெவல் எலமெண்டா இல்லாட்டி இன்லைன் எலமெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அது பிளாக் லெவல் எலமெண்ட் தான். யூஎல்எல்ஐ ஹரிசாண்டல் 100% என்ன பண்ணிக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ சொல்லியிருக்கும் பாருங்க, ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணியிருக்கும் பாருங்க. கம்பேர் டு டிஸ்பிளே இன்லைன். ஓகே, பை டிஃபால்ட் ஸ்பேனோட பிஹேவியர் என்ன, டிஸ்பிளே இன்லைன் தான், அதனால தான் இன்லைன் எலிமெண்ட் சொல்லிட்டு சொல்றோம். கம்பேர் டு டிஸ்பிளே இன்லைன், த மேஜர் டிஃபரன்ஸ் இஸ் தட் த டிஸ்பிளே இன்லைன் பிளாக். ஸோ ஒரு இன்லைன் எலிமெண்ட்டை நீங்க டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கா மாத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட ஹைட் அண்ட் வித் எல்லாம் செட் பண்றதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ அடுத்த லைன்ல என்ன பண்ண முடியும், உங்களால எடுத்துட்டு வர முடியும். ஸோ ஆல்சோ வித் டிஸ்பிளே இன்லைன் பிளாக். ஓகே, அதே டிஸ்பிளே இன்லைன் பிளாக்ல டாப் அண்ட் மார்ஜின்ஸ் கூட நம்மளால என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். பட் டைரக்டா ஒரு டிஸ்பிளே இன்லைன்களோட எலிமெண்ட் போய் நம்மளால என்ன பண்ண முடியாது, டாப் அண்ட் மார்ஜின்ஸ் வந்து நம்மளால செட் பண்ண முடியாது. ஒரு ஸ்பேன்ல போயிட்டு டாப் மார்ஜின் பாட்டம் மார்ஜின் நம்மளால என்ன பண்ண முடியாது, செட் பண்ண முடியாது. ஸோ அதே தான் கம்பேர் டு டிஸ்பிளே பிளாக். இப்போ பண்ண பார்த்தீங்களா, ஒரு டிஃபால்ட் டிஸ்பிளே பிஹேவியர் என்ன, பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸோ அதுல என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, display inline blockல it does not added a new break after the element. So என்ன பண்ணல, அடுத்த பிரேக் எடுத்துட்டு வராம எப்படி வந்துச்சு நமக்கு நெக்ஸ்ட் ஈச் லைன்ல வந்துச்சு. ஸோ இப்படிதான் ஒரு இன்லைன் எலமெண்ட்டை நீங்க இன்லைன் பிளாக்கா மாத்தினீங்கன்னா என்ன நடக்கும், ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை ஒரு இன்லைன் பிளாக்கா மாத்தினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு மெனு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு menus.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரலா மெனு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு UL LI அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹோம், அடுத்த லைன்ல போயிட்டு அபவுட் அஸ், அடுத்த லைன்ல போயிட்டு கான்டாக்ட் அஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜென்ரலா பார்க்கறதுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம UL LIன்னு சொல்லி கொடுத்ததுனால புல்லட்ஸா வரப்போகுது. அண்ட் ஆல்சோ எல்லா எல்லையுமே நெக்ஸ்ட் ஈச் லைன்ல சிட் ஆயிடும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாமே என்ன, இட்ஸ் அ பிளாக் லெவல் எலமெண்ட். பாருங்க ஒவ்வொரு எல்லையும் என்ன பண்ணிடுச்சு, அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித் என்ன பண்ணிடுச்சு, எடுத்துச்சு. இப்போ இதை தான் எப்படி மாற்ற போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம இதான் மாற்றணும், மெனுஸ் தான் மாற்ற போறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஓகே, NAVன்னு சொல்லிட்டு, NAVனா மீனிங் என்ன சொல்லிட்டீங்கன்னா நேவிகேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் எழுத போறேன். ஸோ இதை எடுத்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் போயிட்டு ஸ்டைல் கொடுத்து ஸ்டைலில் நான் அப்படி ஒரு ஸ்டைல் எழுதிருக்கேன். என்ன பண்ணியிருக்கிறோம், பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கலர்ல கொடுத்துட்டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ULLA வரும்போது பை டிஃபால்ட்டா புல்லட்ஸ் வருது பார்த்தீங்களா, புல்லட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், சென்டர்ல அலைன் ஆகும். ஸோ பேடிங் 0 மார்ஜின் 0 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஸ்டைலை நான் அப்ளை பண்ணிட்டு இந்த நேவ் அப்படிங்கிறது போயிட்டு இந்த UL-குள்ள போயிட்டு என்ன பண்ணிட போறேன், நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட போறேன். ஸோ இப்போ நம்மளோட நேவிகேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்தோமா, அதனால என்ன ஆயிடுச்சு, சென்டர்ல வந்துருச்சு. நம்ம வித் எதுவும் கொடுக்கறதுனால அது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்னால ஹரிசாண்டல் 100% வித் அப்படியே என்ன பண்ணிடுச்சு, எடுத்துருச்சு. ஓகேவா, ஸோ இங்கே எப்படி ஒரு மெனு பார்த்துட்டு போனோமா, இல்லை எப்படி இருக்கு மெனு, நெக்ஸ்ட் டு அடுத்தடுத்த லைன்ல வரணும். அப்படிதான் ஒரு மெனு என்ன பண்ண போறோம், ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த நேவிகேஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு கொஞ்சம் சைல்டு எல்ஐஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்டைல் எழுதும். நீங்க காமனா போயிட்டு எல்ஐக்கு ஸ்டைல் எழுதிட்டீங்கன்னா இந்த பேஜ்ல எங்க எல்ஐ இருந்தாலும் என்ன ஆயிடும், அது ஒர்க் ஆயிடும். ஸோ அப்படி இல்லாம இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு எத்தனை எல்ஐ சைல்ட்ஸ் இருக்கோ அந்த சைல்ட்ஸ்க்கு என்ன பண்ண போறேன், நான் ஒரு ஸ்டைல் எழுத போறேன். ஸோ அதோட செலக்டர் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா டாட் நேம், வாட் இஸ் அவர் பேரண்ட் கிளாஸ் நேம், பேரண்ட் எலிமெண்ட் என்ன நேம், நேம்ங்கிறது என்னது கிளாஸ், அதனால என்ன பண்ணிருக்கோம் டாட் நேம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதோட சைல்டு அப்படிங்கிறதுனால என்ன கொடுத்துருக்கோம், எல்ஐ சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த எங்கெல்லாம் நேம் அப்படிங்கிற கிளாஸுக்கு எல்ஐங்கிற சைல்டு எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுல ஃபுல்லா எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு ஸ்டைல்ஸ் என்ன ஆகுது, அப்படியே ஆகுது. ஸோ இதுல என்ன பண்றோம் பாருங்க, டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கா மாத்தணும். இப்போதைக்கு இந்த எல்ஐ அப்படிங்கிறது என்ன எலமெண்ட் அப்படின்னு சொன்னா இட்ஸ் பிளாக் லெவல் எலமெண்ட். அதனாலதான் அடுத்தடுத்த லைன்ல என்ன ஆயிடுச்சு, சிட்டா எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வரக்கூடாது, இப்படி வரணும். ஒரே லைன்ல நெக்ஸ்ட் டு ஈச் லைன் ஆகணும், எனக்கு
சிட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க 20px. நான் இப்படி அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ்ல கொடுத்தா கூட இது ஒரே லைன்ல வந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி ஆயிடும். ஸோ எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ், கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், இல்லை என்ன அதுக்கு சுத்தி எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், பேடிங் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஸ்டைல்ஸ் போய் நான் அப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குட் லுக்கிங் மெனு என்ன ஆகுது கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இதே இது நீங்க சரி இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்டைல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா இந்த மெனு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்க மாதிரி பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பேஜ் பார்த்துருக்கோம்னா ஹோம் பேஜ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துப்பேன். பிகாஸ் தட் மெனு இஸ் ஆக்டிவேட்டட், ஆக்டிவ் மெனு, ரைட்? ஆக்டிவ் அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு என்ன கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறத ஒரு லைட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டில் அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து சரி இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன போயிட்டு இந்த ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன மெனு நம்ம ஆக்டிவேட் பண்றோம், ஹோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை போயிட்டு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அது மட்டும் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டெஃபினட்டா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா லிங்க்ஸ் இருக்கும். அதனால இந்த இடத்துல என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எல்லைக்குள்ள ஓகே ஏஹெச்ஆர் ஆங்கர் டேக்ங்கிறது பிளாக்ல உள்ள எலமெண்டா இன்லைன் எலமெண்டா? என்னது இன்லைன் எலமெண்ட். இன்லைன் எலமெண்ட் அப்படிங்கிறனால ஆங்கர் டேக்குள்ள நீங்க எல்லை போடக்கூடாது. எல்லைக்குள்ளதான் என்ன இருக்கணும், ஆங்கர் டேக் இருக்கணும். அதான ரூல். பிளாக்ல உள்ள எலமெண்ட்டுக்குள்ள இன்லைன் எலமெண்ட் இருக்கலாம், பட் இன்லைன் எலமெண்ட்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பிளாக்ல உள்ள எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ எல்லைக்குள்ளதான் எப்பவுமே என்ன இருக்கணும், ஆங்கர் டேக் இருக்கணும். ஸோ இதை போயிட்டு ஹெச்ஆர்இஃப் ஈக்குவல் டு ஹேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ளோசிங் டேக்கை அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம ஆங்கர் டேக் ஆட் பண்ணனால பை டிஃபால்ட் அந்த ப்ரௌசரை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அண்டர்லைன் ஆட் பண்ணிடும். இதுதானே ப்ரௌசர் என்ன பண்ணும், அண்டர்லைனை ஆட் பண்ணிடும். பட் நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, அண்டர்லைன் வரக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ செலக்டார் சொல்லுங்க, எல்லைக்குள்ள இருக்கிற இந்த ஆங்கர் டேக்ல நான் என்னோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த செலக்டார்? கைஸ் சாட்ல டைப் பண்ணுங்க. எல்லைக்குள்ள இருக்கிற ஆங்கர் டேக்ல என்னோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த செலக்டார்? செலக்டார் நேம் என்ன அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க, சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த எல்லைக்குள்ள இருக்கிற இந்த ஆங்கர் டெக்ஸ்டோட டெக்கரேஷன் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செலக்டார் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. சீக்கிரம் சாட்ல டைப் பண்ணுங்க. நீங்க விட்டுருங்க, ஒன்லி எல்லை. ஓகே, நீங்க கிளாஸ் டிஃபைன் பண்ணல, ஐடி டைரக்டா அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆங்கர் டேக் அப்புறம் எல்லை ஏ அப்படினு போட்டு உள்ள வந்து ஸ்டைல் இருக்கும். டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படினு. ஓகே, அதர்ஸ்? இளநீலா, பிரவீனா, அருண்குமார், முகமது, கோமதி, தினேஷ், அபர்ணா, கபிலன், அழகேஸ்வரன், your answers please. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே தான். ஆமா, அது ஓகே. அது வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து பண்ண போறோம். அதுக்கு என்ன செலக்டார் எழுதுவீங்க, அதான் கொஸ்டின். அந்த மெயின் யூஆர் கிளாஸ்க்குள்ள இருக்கிற எல்லை அப்படினா அதே மாதிரி இப்போ வந்து எல்லைக்குள்ள அந்த எல்லை அதுக்குள்ள நம்ம வந்து சரி. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐ ஏ அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன் எல்லாரும் நேவ் எல்லைன்னு போடுறீங்க தெரியல.
மேபி ஒருத்தர் சொல்லியிருக்கிறதுனால நீங்க அப்படி சொல்லலாம், இல்ல ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருக்கனால அப்படி சொல்லலாம். இட்ஸ் ராங் ஆன்சர். உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன் நான், எல்லைக்குள்ள இந்த ஆங்கர் டேக் தான் கேட்டேன்னு தவிர நான் இந்த நேவ் டேக் நான் சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ எல்லாருமே ஒரே ஆன்சர் சொல்லும் போதே தெரியுது உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இது முன்னாடி சொன்னதை பார்த்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் அ குட் ஒன், இட்ஸ் நாட் அ ஹெல்த்தியஸ்ட் ஒன். ஓகே, ஸோ வாட் இஸ் த எலமெண்ட்? எல்லை. எல்லைக்கு இது எலமெண்ட் ஸ்டைல் எழுத போறோம்னா ஜஸ்ட் என்ன பண்ணிருப்போம், எலமெண்ட் நேம் தான் கொடுத்துருப்போம். அதுக்குள்ள இருக்கிற ஆங்கர் டேக் தானே ஸ்டைல் எழுத போறோம். அப்போ வாட் இஸ் த எலமெண்ட்? ஏ. அப்ப எல்லை ஏ அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல சொல்ல போறோம். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்ன நன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஆல்சோ அது எனக்கு ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணி கொடுத்துருச்சு ப்ரௌசரு. பட் எனக்கு ப்ளூ கலர் வேண்டாம், பிளாக் கலர் இருந்தாலே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணிக்கலாம், கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட போறோம். இப்போ நான் ப்ரௌசர் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எனக்கு கிடைச்சிச்சு, ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, சப்போஸ் நான் ஒரு ஆல்ரெடி இது ஹைலைட் ஆயிருக்கு. ஓகே, நான் இதுக்கு மேலே மவுஸ் ஓவர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வேற கலர்ல நான் வந்து டில்ட் பண்ணி காமிப்பேன். எவ்ரி டைம் மவுஸ் ஓவர் பண்ணும்போது என்ன எலமெண்ட்ஸ் மேல என்ன மெனு மேல மவுஸ் ஓவர் பண்றீங்களோ அதை என்ன பண்ணணும், நீங்க டில்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ அது எப்போ நடக்கணும் அப்படின்னா மவுஸ் ஓவர் பண்ணும்போது தான் என்ன நடக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் தான் போகணும்னு சொல்லிட்டு இல்லை, சிஎஸ்எஸ் வழியாக நம்மளால பண்ண முடியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இடத்துல போயிட்டு எல்லைக்குள்ள இருக்கிற ஆங்கர் டேகை ஃபார்வர்ட் பண்ணும்போது, ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்டேட், இந்த எலமெண்ட் இந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது நான் ஏன் வந்து ஜஸ்ட் ஆங்கர் டேக் ஹவர்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னா இந்த பேஜில் நிறைய ஆங்கர் டேக் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டைல் என்ன பண்ணிடும், அப்ளை பண்ணிடும். அது கிடையாது, எல்லைக்குள்ள இருக்கிற ஆங்கர் டேக் இப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு ஸ்டைல் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த கோலன் வச்சு நீங்க சொல்றது என்ன, இந்த ஸ்டேட் எலமெண்ட் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது ஹவர் அப்படிங்கிறது நம்ம மவுஸ் ஓவர் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் என்ன ஹவர் அப்படிங்கிறது. அப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரீன் கொடுத்துருக்கோம்ல, நான் ஜஸ்ட் என்ன மாத்திக்கிற போறேன்னு சொன்னா கிரீன் மாத்திக்கிற போறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மவுஸ் ஹவர் பண்ண அப்படின்னா, சரி இது எல்லைக்குள்ள ஹவர் பண்ணிட்டோமா, சரி நான் ஆங்கர்ல ஹவர் பண்ணியிருந்தேன். இந்த ஆங்கர் டேகோட ஸ்கோப் வந்து ஜஸ்ட் அது ஸ்பேன் சாரி இன்லைன் எலமெண்ட் தானே. ஸோ இன்லைன் எலமெண்ட்னா அதுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டோட வித் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதனால அது மட்டும் தான் பேக்ரவுண்ட் என்னாச்சு மாறிச்சு. பட் எனக்கு இந்த எல்லையோட இதே மாத்தினா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லையில என்ன எழுதிட்டேன், ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ இப்போ பாருங்க, போயிட்டு பேயை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆயிட்டு இருக்கு, எனக்கு வேற ஒரு கலர்ல காமிச்சிட்டு. ஓகேவா? ஸோ இதே தான் இதை நீங்க வந்து ஒரு வெர்டிக்கல் மெனுவா காமிக்கணும் அப்படின்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டகரி மாதிரி எடுத்துட்டு வருவீங்கல்ல, அது கூட இதே தான். ஜஸ்ட் ஒரே ஒரு சேஞ்ச், சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டு ஈச் அதர்ல இருக்கு. எதால நெக்ஸ்ட் டு ஈச் அதர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எதால போச்சு, இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கால தான் போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிட்டா என்ன ஆகும், எல்லாமே என்ன ஆகும் சொல்லிட்டீங்கன்னா இப்படி கீழே கீழே வந்துடும். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வித் என்ன இருக்கு, 100% வித் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பை டிஃபால்ட்டா பிளாக் லோட் எலமெண்ட்ல. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிற போறேன்னா அந்த நேவிகேஷனுக்கு போயிட்டு ஜஸ்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிற போறேன். ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா 100 px என்ன இருக்குது, சரி 100 px ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 200 px கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கு உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு 2 மெனுஸ் பிட்வீன்ல ஒரு அண்டர்லைன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அண்டர்லைன் கிடையாது ஆக்சுவலி. என்ன செட் பண்ண போறோம்னா ஒவ்வொரு எல்லையிலையும் பார்டர் பாட்டம் என்ன பண்ண போறோம், செட் பண்ண போறோம். அதானே, பார்டர் பாட்டம் மட்டும் கொடுத்தீங்கன்னா இது மட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு கலர் கொண்டு வந்து கொடுத்துட்டு. ஓகே, ஸோ அதனால ஜஸ்ட் அந்த நேவிகேஷன்ஸ்குள்ள இருக்கிற இந்த எல்லைக்குள்ள போயிட்டு, எல்லையில தானே பார்டர் வேணும் நம்மளுக்கு, எப்பவுமே பார்டர். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கு, மிக்சடா இருக்கு. ரைட்டா, அபோட்டர்ஸும் கான்டாக்டர்ஸும் ஒரு செப்பரேஷனே இல்லை. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்க பார்டர் சொல்லி கொடுத்துடக்கூடாது, என்ன கொடுக்கணும், பார்டர் பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 1px சாலிட் ஒரு ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ரெட் கலர் பார்டர் வந்து நீங்க பார்க்கலாம். ஒன்லி இந்த பார்டர் பாட்டம் மட்டும். புரியுதா, எப்படி ஒரு வெர்டிக்கல் மெனு பண்றது, எப்படி ஒரு ஹரிசாண்டல் மெனு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தானே, ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ புரியுதா எப்படி ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை இன்லைன் எலமெண்ட்டை மாத்துறது, இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் லெவல் மாத்துறது, அப்படி மாத்துனீங்கன்னா என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ளோட். ஓகே, ஸோ ஃப்ளோட்னா ஜென்ரலா மீனிங் என்ன, ஒரு டிவிஷன் அப்படியே ஜென்ரலா
டெக்னிக்கலா மிதக்கிறது, மிதக்க விடுறது. ரைட்டா? அதானே? தெரியாதா? டோட்னா என்ன? மிதக்க விடுறது. ரைட். ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து மிதக்க விட போறோம். நம்மளோட பேஜ்ல என்ன ஆர்டர்ல மிதக்க விட போறோம்? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் மிதக்க விட போறோமா, இல்லாட்டி ரைட் டு லெஃப்ட் மிதக்க விட போறோமா அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்மளோட கண்டென்ட்டை ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் மிதக்க விட போறோம் அப்படின்னா என்னது? ஃப்ளோட் லெஃப்ட். இங்க இருந்து லெஃப்ட்ல ஸ்டார்ட் ஆகி உங்களோட கண்டென்ட் எப்படி போகும்னு சொல்லிட்டீங்கன்னா ரைட்டை பார்க்க போகும். நீங்க ஃப்ளோட் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ்ல அந்த எந்த எலமெண்ட்ல நீங்க ஃப்ளோட் ரைட் சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அதுல ரைட்ல இருந்து என்ன ஆக போகுது? உங்களோட எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகி வரப்போகுது. ஃப்ளோட் நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ பாருங்க, let me create a new file, float.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்டைல் எழுத போறோம், இன்டர்னல் ஸ்டைல். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன், நான் ஒரு 3 div வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போயிட்டு div content 1 இது மாதிரி ஒரு 3 div. ஓகே, ஸோ 3லையுமே நான் ஒரு கிளாஸ் அப்ளை பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் FLT அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். இதையும் அப்ளை பண்ணிக்கிறேன், இதுலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைலில் போயிட்டு இந்த ஃப்ளோட்டுக்கு ஸ்டைல் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ டாட் FLTன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டோட ஸ்கோப் எது இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்டர் 1px சாலிட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு சம் ஹைட் அண்ட் வித் செட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால வித் ஈக்குவல் டு 300px, ஹைட் ஈக்குவல் டு ஒரு 250px சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா 3 எலமெண்ட் அடுத்தடுத்து இருக்குமா, இல்லாட்டி நெக்ஸ்ட் லைன்ல இருக்குமா? நெக்ஸ்ட் லைன்ல இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது என்ன எலமெண்ட்? இட்ஸ் a block level element, ரைட்? ஸோ நான் காப்பி பாத் கொடுத்து ப்ரௌசர்ல போயிட்டு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்கு, அடுத்தது கிடைச்சிருக்கு. எனக்கு ரெண்டு எலமெண்ட்ஸ் பிட்வீன்ல சம் ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? மார்ஜின். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு 20px அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சுற்றி என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு 20px எனக்கு ஸ்பேஸோட கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு வெப் பேஜில் வந்து சம் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லாட்டி சம்திங் ஏதோ ஒன்று விஷுவலைஸாக பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே அடுத்தடுத்த லைனெல்லாம் இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும்? அடுத்தடுத்து ஒரே லைன்லேயே நெக்ஸ்ட் என்ன இருக்கும், அது சிட் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல எந்த எலமெண்ட்லாம் அந்த கிளாஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த எலமெண்ட்டை அப்படி லெஃப்ட்ல இருந்து என்ன பண்ண போறேன், நான் ஃப்ளோட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி? ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது content 2, இது content 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் அந்த டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ போயிட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கு content 1, 2 அடுத்து என்ன ஆயிடுச்சு, content 3. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ நான் ஃப்ளோட் ரைட்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்ன ஆக போகுது நம்மளுக்கு? இந்த மாதிரி வரும். ஃப்ளோட் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால இங்க ரைட்ல இருந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து டாப் மோஸ்ட் ரைட் போயிருச்சு, அடுத்த எலமெண்ட் ரைட்டுக்கு அடுத்து அப்படி என்ன இருக்கு உங்களுக்கு, சிட் ஆயிட்டு இருக்கு. அப்படி உட்டா கிடையாது, கீழே உள்ளதெல்லாம் மேலே வந்துட்டு ஸ்டில் ஆர்டர் என்ன மேல இருந்து தான் வரும். லெஃப்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ண போறோமா இல்லாட்டி ரைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ண போறோமா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, ஸோ ஜென்ரலி நம்ம என்னதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஃப்ளோட் எப்படி தான் இருக்கும், ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். நீங்க எப்போ ஃப்ளோட்டை யூஸ் பண்றீங்களோ அப்போ இன்னொன்று நீங்க மறக்காம ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இன்னொரு டிவ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுல போயிட்டு நான் content 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே ஸ்டைல அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு அந்த டிவ்ல நான் ஃப்ளோட் மட்டும் யூஸ் பண்றேன். இது என்ன வச்சுக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து சும்மா காமன் அப்படிங்கிறதுக்காக COMM சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது ஒரு காமன் டிவ், அவ்வளவுதான். ஓகே, அப்போ இந்த டிவ்ல போயிட்டு நான் என்ன அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டு CMM சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, டிவ்ங்கிறது என்ன எலமெண்ட்? இட்ஸ் பிளாக்ல உள்ள எலமெண்ட். இங்க ஏதாவது நம்ம ஃப்ளோட் சொல்லியிருக்கோமா? எதுவுமே சொல்லல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த எலமெண்ட் எங்க வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த லைன்ல தான் வரணும். கரெக்டா? நான் போய் செக் பண்றேன் நம்மளுக்கு அடுத்த லைன்ல தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பியூர் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஓகே, எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல என்ன இருக்கு எனக்கு இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க எப்பவுமே ஃப்ளோட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர எலமெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளியர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீங்க என்ன ஃப்ளோட் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஃப்ளோட் வந்து கிளியர் பண்ணணும். என்ன ஃப்ளோட் யூஸ் பண்ணணும்?
ஃப்ளோட் என்ன யூஸ் பண்ணணும், லெஃப்ட் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளியர் லெஃப்ட் கொடுக்கணும். ஃப்ளோட் ரைட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கொடுக்கணும், கிளியர் ரைட் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு வச்சிங்கன்னா எப்பவுமே ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணிடுங்க, கிளியர் போத்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணிட போகுது, உங்களுக்கு கிளியர் பண்ணிட போகுது. ஸோ இப்போதான் எனக்கு என்ன ஆகும் சொல்லிங்கன்னா அந்த எலமெண்ட் ப்ராப்பராக எனக்கு அடுத்த லைனுக்கு வரும். இல்லைன்னா என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி இந்த இதுலேயே போயிட்டு அது லெஃப்ட்ல போயிட்டு என்ன பண்ணும், ட்ரை பண்ணும், உங்களுக்கு ஆட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ பாருங்க இப்போதான் என்ன ஆகுது எனக்கு அடுத்த இதில் வருது. ஓகே, இதே நான் அந்த இடத்துல COMM அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பதிலாக FLTன்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன ஆயிருக்கும், மறுபடியும் அதே எலமெண்ட்ல போயிட்டு இங்க போயிட்டு என்ன இருக்கு எனக்கு அட. ஸோ இப்படிதான் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லிஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிளாகா இருந்தாலும் சரி, இல்ல என்னவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு டிபுக்குள்ள போயிட்டு இந்த ஆர்டர் தான் என்ன பண்ணிருப்போம், நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் பார் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, மேக்ஸ் வித் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, கீழே வந்துடும். ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் ஃப்ளோட் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ ஃப்ளோட் கிளியர் அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த எலமெண்ட்ல வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு அடுத்து வர எலமெண்ட்டுக்கு ஃப்ளோட்டை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கிளியர் பண்ணி ஆகணும். மேனுவலாக கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ எப்படி நேவிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதான் நான் அந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் நேவிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் நேவிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணணுமோ அதான் அந்த கோடு தான் இதுக்குள்ளே இருக்கும். ஒரு டைம் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மே உங்களால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முக்கு என்ன HTML தேவைப்படுது, என்ன CSS தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, நான் div class equal to row சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரோவுக்கு உண்டான பேரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிட்டு ஒரு காலம், பக்கத்தில் என்ன இருக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிற ஒரு காலம், இந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு div class equal to சொல்லி ஒரு ரோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த divக்குள்ள நான் ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா காலம் 25 சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன், ஒன்று காலம் என்ன கொடுத்துருக்கேன் 75 சொல்லிட்டு. இதுல என்ன கோட் எழுதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் லெஃப்ட். ஏன்னா எனக்கு இப்படிதானே வரணும், டிவ்னா என்ன ஆகிடும், எல்லாமே கீழே கீழே வந்துடும். ஸோ எனக்கு கீழே வரக்கூடாது, லெஃப்ட்ல தான் வரணும்னு சொல்லிருக்காங்க. ஃப்ளோட் லெஃப்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த லேபிளுக்கெல்லாம் என்னோட ஸ்கிரீன்ல இருந்து 25% வந்து நான் அலோகேட் பண்ணிடுறேன். ஓகே, நான் பிக்சல்ல கொடுக்கல. பிக்சல்ல கொடுத்தா எல்லா மொபைல் டிவைஸும் பர்ஃபெக்டா இருக்காமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், என்னோட டிவைஸ் வித்ல நான் என்ன டிவைஸ் வித் வச்சிருக்கேனோ அதுல இருந்து என்ன பண்ணிக்கோங்க 25% எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து 75% என்ன பண்ணியிருக்கேன் நான் எடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இது கால் 25 அண்ட் இது கால் 75 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன், ஆமா அதெல்லாம் ப்ராப்பரா அலையலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது பக்கத்துல டெக்ஸ்ட் பாக்ஸும் அப்படி ஒன்றும் பக்கத்துல வரும். HTML ஒரு பெரிய ஃபார்ம் போடும்போது வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாம, ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீட்டா அந்த டேபிள் ஃபுல்லா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட இன்புட் எலமெண்ட்ஸ் ஃபுல்லா என்ன ஆகும், இப்படிதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் என்ன பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க. இது ஒரு டைம் நீங்க ரெஃபரன்ஸை பார்த்துட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த CSSல உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஹோல் பேஜ் என்ன பண்ணணும், நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த ஹோல் பேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெடர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஹெடர் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெடர்ல இது எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த ஹெடர்ல இந்த லெஃப்ட் டாப்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். ஓகே, இந்த ரைட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மெனு இருக்கணும். ஒன்று லாகின், இன்னொன்று என்ன ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெனு இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களோட ஹெடர். இந்த ஹெடர் கீழே என்ன இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கணும். இது எல்லாமே HTML5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, புதுசாக நம்ம CSSல பார்க்கறது கிடையாது, HTML5 எலமெண்ட் இது. ஸோ இந்த நேவிகேஷன் அப்படிங்கிற எலமெண்ட்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மெனுஸ் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம மெனு ஹோம், ஒரு செப்பரேஷன், இது செப்பரேஷன்ங்கிறது பார்டர் ரைட். ஓகே, ஸோ ஹோம் கொஞ்சம் மெனு வச்சுக்கோங்க, அபவுட் அஸ் ஒரு டைப் அண்ட் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு பைப். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மெனு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் உங்களோட மெனு. இந்த ஃபர்ஸ்ட் மெனு என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஏன்னா பை டிஃபால்ட் நீங்க பாக்குறது என்ன ஹோம் பேஜ் தான். ஓகே, ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஹெடர், இது என்னது நேவிகேஷன். ஸோ இது வரைக்கும் உங்களோட ஹெடர் போர்ஷன் இருக்கும் இந்த மாதிரி.
இதுக்கு அடுத்து சைடுல கேட்டகரிஸ் லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அசைட். அந்த அசைட் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து இட்ஸ் சிமாண்டிக் எலமெண்ட். பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பேஜில் வந்து மெயின் போர்ஷனா இல்லாம மெயின் போர்ஷன் பக்கத்துல ஒரு ரிலவெண்ட் கண்டென்ட்டை ஷோ பண்றதுக்காக என்ன டேக் யூஸ் பண்றாங்க, அசைட் அப்படிங்கிறது. ஸோ அசைட் அப்படிங்கிறது எய்தர் லெஃப்ட்லயோ ரைட்லயோ யூஸ் பண்ண போற ஒரு போர்ஷன். சைட் பார்னு சொல்லுவோம்ல, அது நீங்க ஃபிளிப்கார்ட் எடுத்தீங்கன்னா சைட்ல இருந்தா வரும். இந்த கேட்டகரிஸ் அந்த ஃபில்டர் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதான் என்ன அசைட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சம் கேட்டகரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன், ஃப்ரூட்ஸ், வெஜ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கேட்டகரிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்குள்ள இருக்கணும், அசைட்ல இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பக்கம் நான் சொல்றது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ இந்த போர்ஷன்ல இப்போ பண்ண பார்த்தீங்களா இந்த மாதிரில ஒரு ப்ராடக்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ராடக்டோட இமேஜ் இருக்கணும். ப்ராடக்ட் இமேஜ் இருக்கணும். இமேஜ் கீழே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கமால கொடுக்குறேன். ஆக்சுவலி சரி, நான் இங்கே கீழே காமிக்கிறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட இமேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்டோட நேம் இருக்கணும். அது கீழே ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு எத்தனை ப்ராடக்ட் அடாப்ட் ஆகும்னு சொல்லி பார்த்து அத்தனை ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நைஸ் பார்டர் இருக்கணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் செப்பரேஷன் தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 ப்ராடக்ட் ஒரு ரோக்கு வச்சுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கோங்க, லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட மெயின் போர்ஷன். ஓகே, இந்த லாஸ்ட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபூட்டர் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாடி டேக்குள்ள தான் இருக்கும். கரெக்டா, எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும் பாடி டேக். ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி டேக் க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த காப்பி ரேட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த சி வரும்னு சொல்லி பார்த்தீங்களா காப்பி ரேட்ஸ், அது HTML நீங்க எடுத்துட்டு வரலாம். இருக்கும் பாருங்க, இதுக்குள்ள போயிட்டு ஆம்பர்சன் போட்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இது வருது பார்த்தீங்களா, இதுவே என்ன ஆட் பண்ணிடும், அந்த காப்பி ரேட் சிம்பிள் ஆட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் பாருங்க HTML4ல காமிச்சிருக்கேன், வந்துருச்சு காப்பி ரேட் சிம்பிள். ஓகேவா, ஸோ இந்த காப்பி ரேட் சிம்பிள் போட்டு காப்பி ரைட்ஸ் 2022 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரி, ஓகே, இதை வந்து சென்டரா அலைன் பண்ணிடுங்க. ஓகே, ஃபூட்டர்ல வேற ஒரு நைஸ் கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து ஒரு லைட் கிரே அந்த மாதிரி கலர் கொடுத்து, ஓகே, ஸோ இதை ஒரு கலர்ல கொடுத்து ஒரு நைஸ் ஃபூட்டர் வந்து எடுத்து வந்துருங்க. ஸோ பேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட் லுக்கிங்கா இருக்கும். பண்ணிடலாமா, ஹெடர், இந்த பக்கம் லோகோ, மெனு, நேவிகேஷன்ஸ், அசைட் அண்ட் இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க குரூப் பண்றதுக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக். ஓகே, அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எதுக்குள்ள கொண்டு வந்துருங்க, மெயின் அப்படிங்கிற ஒரு டேக்குள்ள கொண்டு வந்துருங்க. புரியுதா, ஸோ மெயின் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மெயின் போர்ஷன் ஆஃப் த பேஜ். ஸோ இதுதான் நம்மளோட செல்லிங் பாயிண்ட், ரைட். ரிமைனிங் எல்லாமே இருந்தது இட்ஸ் ரிலவெண்ட் கண்டென்ட். இதான் நம்மளோட இந்த பேஜோட செல்லிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மெயின் தான். ஓகே, பண்ணிடலாமா இப்படி ஒரு பேஜ், ஈஸி தானே. ஸோ நம்ம பண்ணதை வச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ பூட்ஸ்ட்ராப் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் CSS வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்மளாம் எழுதணும் பார்த்தீங்களா, இங்கே ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் ஆகும். பை டிஃபால்ட்டே அவங்க என்ன வச்சிருப்பாங்க, ஸ்டைல்ஸ் எழுதி வச்சு கிளாஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ் நேம் என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லா பூஸ்டப்பும் இருக்கிற மாதிரி வேணா நான் அதை அப்லோட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு, ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா ஆமா, பூஸ்டப் டாக்குமெண்ட் என்ன கிடையாது ஆக்சுவலி. ஓகே, ஒரு சிம்பிள் ஆப் ஒன்று காமிக்கிறேன், அதில் எல்லா பூஸ்டப் கிளாஸ் என்ன மாதிரியான கிளாஸ் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான அவுட்புட் வரும் அப்படிங்கிறது இருக்கும்.
இதுதான் டவுட்டாக இருக்கு. இது இல்லை ஆக்சுவலி. சரி, நான் அதை உங்களுக்கு தேடி பிடிச்சி டிரைவில் அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ அதிலே என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்லேயே நீங்கள் என்ன மாதிரியான சிஎஸ்எஸ் கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஸோ இது பூஸ்டர் ஃபார்ம் ஆக்சுவலி இது. ஓகே, ஸோ இது ஒரு வெர்டிகல் ஃபார்ம், ஹரிசாண்டல் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் பூஸ்டப்பில் இந்த சிஎஸ்எஸ்ல இப்படி ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஓகே, பூஸ்டப் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது, இட்ஸ் அ சிஎஸ்எஸ் லைப்ரரி. ஓகே, சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க பேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா 12 என்ன பண்ணியிருப்பாங்க, டேட் பண்ணியிருப்பாங்க. 12 காலம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, டேட் பண்ணியிருப்பாங்க. டேட் பண்ணிட்டு நான் என்னோட ஒரு லேப்டாப் இல்லை டிவி மாதிரியான ஒரு டிவைஸ்ல இருந்து ஓப்பன் பண்றோம்னா 12 காலத்தையும் அப்படியே காமிச்சிருவாங்க. இதே நான் ஒரு மிட் லெவல் சைஸ்ல இருந்து ஓப்பன் பண்றேன் அப்படின்னா ஒரு 12 காலம்ஸ் வந்து ஒரு 8 காலம்ஸ் இல்லை ஒரு 4 காலம்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, டிவைட் பண்ணி காமிப்பாங்க. இதே நான் ஃபோன்ல இருந்து ஓப்பன் பண்றோம்னா 2 காலம்ஸ் இல்லை 1 காலம் டிவைட் பண்ணி என்ன பண்ணிச்சிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. அதனால அடுத்தடுத்து என்ன ஆகுது, எல்லாமே நம்மளுக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் தான் பூஸ்டப். ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஆங்குலர் போக போக பூஸ்டப்போட கிளாஸஸ் 1 by 1 எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பூஸ்டப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆங்குலர்ல டெஃபினட்டா நம்ம பூஸ்டப் யூஸ் பண்ணி தான் ஒரு அப்ளிகேஷனை பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்களா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிடுங்க. ஸோ நாளை செஷன் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ டைரக்டா உங்களை ஆங்குலர் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணிக்கணும், டைப் ஸ்கிரிப்ட். டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட எழுதணும் அப்படின்னா அதான் என்ன டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. ஓகே, கிளாஸ் வச்சுட்டு இன்டென்ஸ் வச்சுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் வீக்லி டைப்டு லாங்குவேஜ், ரைட்? பட் டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ நாளை கிளாஸ்ல நம்ம டைப் ஸ்கிரிப்டோட என்விரான்மெண்ட் செட் பண்ண போறோம். டைப் ஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இங்க வச்சே நீங்களே உங்களோட சிஸ்டம்ல உங்களுக்கு தேவையான அந்த டைப் ஸ்கிரிப்டோட என்விரான்மெண்ட் செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வரும்போது கிளாஸ் செஷன் வரவங்க எல்லாருமே லேப்டாப் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ கெட் ரெடி ஃபார் தட். லீவ் போடாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்து நம்ம HTML, CSS இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நீங்க ஏதாவது லீவ் போட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது சம் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும், ஈஸியா நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். பட் டைப் ஸ்கிரிப்ட் ஆங்கிள் எல்லாம் போனீங்க அப்படின்னா டுட்டோரியல்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் அது நீங்க படிச்சா கூட உங்களுக்கு என்ன ஆகாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா? ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அது தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம நெட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க சொல்லிருக்க நம்மளுக்கு புரியவே புரியாது. அதனால என்ன பண்ணாதீங்க, லீவ் போடுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ லீவ் போட்டீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க லீவ் போட்டதை வீடியோஸை ரெஃபர் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன டாபிக், ஒன்றுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ அரேக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் சம்மந்தம் உண்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் உண்டான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவில் என்ன கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி என்ன நம்ம லேர்ன் பண்ணமோ அதோட கண்டினியூட்டிவாக தான் அடுத்த டாபிக் இருக்கும். ஓகே, அதனால சொல்லுவேன் நான், நீங்க ஆங்குலர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க பண்ணல அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 6-7 எக்ஸசைஸ் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பேஸ் பண்ணி தான் அதுக்கு மேலே தான் என்ன ஆயிருக்கும், எக்ஸசைஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால லீவ் போடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட லேர்னிங் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க.
ஓகே, இது வரைக்கும் செகண்ட் கியர்ல லேண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியர்ல லேண்ட் பண்ணணும் இதுக்கப்புறம். ஓகேவா? அப்படின்னா தான் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க half ஆஃப் திங்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்னும் 50% தான் இருக்கு. அதை கொஞ்சம் எஃபிஷியண்டா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு கம்பெனில என்ன ஆயிடலாம், பிளேஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் போடாமல் எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. கிளாஸ்ல கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா இருங்க. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் அந்த அசஸ்மெண்ட், ஓகே, இந்த வீக்ல ஒரு நாள் கண்டிப்பா ரிவ்யூ இருக்கும். இது வரைக்கும் வர எல்லா கிளாஸுக்குமே லேப்டாப் எடுத்து வந்துருங்க. அந்த 15 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் கையில ரெடியா வச்சுக்கோங்க. உங்ககிட்டயே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? Okay, thank you.